ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம நரசிம்மர் மேல இருக்கிற ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். ஓம் நரசிம்மாய வித்மஹே வஜ்ரநகாய தீமஹி தன்னோ நரசிம்ம பிரச்சோதயாத். இந்த மந்திரத்திற்குண்டான விளக்கம். ஓம் நரசிம்மாய வித்மஹே. நரசிம்ஹ அப்படின்னா நரன் சிம்ஹ ரெண்டுத்தையும் சேர்த்து வர ஒரு சொல் தான் நரசிம்மன். நர என்றால் மனிதன், சிம்ஹம் என்றால் சிங்கம். அதாவது பாதி மனிதனாக பாதி சிங்கமாக, சிங்க முகத்துடன் கூடிய ஒரு மனிதனாக காட்சி அளிக்கும் கடவுளுக்கு நரசிம்மர் என்று பெயர். அதனால ஒரு சிங்க முகத்தோட மனித உடலோட அந்த ஸ்வரூபத்தோட காட்சியளிக்கும் நரசிம்மருக்கு நமஸ்காரம் என்று சொல்றோம். ஓம் நரசிம்மாய வித்மஹே வஜ்ர நகாய தீமஹி. அதாவது கூர்மையான நகங்களை கொண்டவருக்கு நமஸ்காரம் என்று சொல்றோம். வஜ்ரநகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரச்சோதயாத். அதாவது சிங்க முகத்துடன் கூடிய சொரூபத்துடன் அதே நேரத்தில் கூர்மையான நகங்களுடன் காட்சியளிக்கும், நமக்கு தரிசனம் அளிக்கும் விஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மருக்கு நமஸ்காரம் என்று சொல்றோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். இந்த திருடன் அந்த செல்வந்தர்கிட்ட இருந்து அந்த செல்வந்தர் அந்த ஊர்ல இருக்க போற கடைசி நாள் இது. இந்த கடைசி நாள்ல இந்த செல்வந்தர்கிட்ட இருக்கிற இந்த பணக்காரர்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் நம்ம திருடியே ஆகணும் என்று ஒரு லட்சியத்தோட எழுந்துக்கிறானாம் அந்த காலை பொழுதுல. இந்த மாதிரி எழுந்துக்கும் போது இன்னும் அந்த பணக்காரன் தூங்கிட்டு இருக்காராம். அந்த பணக்காரரை பார்க்கிறாராம் இவர் இந்த திருடன். பார்த்த உடனே நினைக்கிறாராம் மனசுல, இந்த மாதிரி இன்னைக்கு இவனோட பணம் எல்லாமே எனக்கு சொந்தமாக போறது, இவங்கிட்ட இருந்து இவனோட பணம் எல்லாத்தையும் நான் திருட போறேன், அது தெரியாம எப்படி நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான் பாரு, இதுதான் இவன் இப்ப தூங்க போற கடைசியான நிம்மதியான தூக்கமா இருக்கும், இதற்கப்புறம் இவனோட பணத்தை எல்லாம் திருடினதுக்கு அப்புறம் இவனுக்கு நிம்மதி எங்க இருக்குன்னே தெரியாது என்று நினைக்கிறானாம் இந்த திருடன். இந்த மாதிரி நினைக்கும் போது அவன் நிம்மதியாக, அந்த பணக்காரர் நிம்மதியாக தூங்கறத பார்த்து இவனுக்கு கோபம் வர்றதுதான் திருடனுக்கு. அது எப்படி இவனோட பணம் எங்க இருக்குன்னு தெரியாம நானும் 4-5 நாளா மண்டையை பிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் போது இவன் மட்டும் இவன் எப்படியே நிம்மதியாக தூங்குறான் பணத்தை வச்சுக்கிட்டு என்று யோசிக்கிறானாம் இந்த திருடன். யோசிச்சுக்கிட்டே எழுப்பி விடுறானாம் அந்த பணக்காரனை. அந்த பணக்காரரும் ஏந்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த கோவிலுக்கு போறானாம். திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோவில் எப்படி இருக்கும் என்று எல்லாருக்குமே தெரியும். ஒரு கோவில்ல திருவிழா நடந்தா அந்த திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த கோவில் ரொம்ப அழகாகவே காட்சியளிக்குமாம் எல்லாருக்குமே. அதனால அந்த திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோவிலுக்கு போய் பார்க்கும்போது சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு அந்த கோவில்ல இருந்து வெளியில வரும்போது அந்த திருடன் அந்த பணக்காரன் கிட்ட சொல்றானாம். என்ன ஒரு விஷயம் சொல்றான்னா, இந்த ஊர்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறானாம் அந்த திருடன். சொல்லு, நான் கேட்டுன்னுதான் இருக்கேன் அப்படின்னு இந்த பணக்காரன் சொல்றானாம். அப்ப இந்த திருடன் அவன் எப்பயும் போல எப்படி ஒரு கதையை உருவாக்கி அந்த பணக்காரன் கிட்ட சொல்லுவானோ, எப்படி ஒரு பொய்யை உண்மையாகவே மாத்தி சொல்வானோ, அதே மாதிரி ஒரு பொய்யை சொல்றானாம். இப்போ இந்த ஊர்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஊர்ல திருடர்களின் பயம் அதிகமாகவே இருக்குமாம். எந்த பக்கம் திரும்பினாலும், எந்த தெருவோட முனையில போனாலும் ஒரு திருடன் அங்கே இருப்பானாம். அதனால இந்த திருடர்களின் பயம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே இந்த ஊர்ல யாருமே பணத்தை எடுத்துட்டு வெளியிலேயே வர்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்களாம். அதனால இந்த ஊர்ல இந்த திருடர்களால் நிறைஞ்சிருக்கிற இந்த ஊர்ல நீ எப்படி இவ்வளவு பணத்தை நம்பி எடுத்துட்டு வந்த, இந்த விஷயம் உனக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு கேட்கிறானாம் இந்த திருடன். இந்த திருடங்களை பத்தி சொல்றதே ஒரு திருடன் தான். அது தெரியாமல் இந்த பணக்காரன் என்ன சொல்றான்னா, ஆமா, ஆனா உன்ன மாதிரி நம்பக்கூடிய ஒரு நண்பர் கிடைத்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம், எங்க வேணாலும் பயமே இல்லாமல் நம்பிக்கையோட தைரியமாக வரலாம் அப்படின்னு சொல்றானாம் அந்த பணக்காரன். அப்ப அந்த திருடன் மனசுல நினைச்சுக்கிறானாம், என்ன ஒரு நண்பனே அவன் ஒத்துக்கிட்டான், சரி இப்ப அவன்கிட்ட கேட்க வேண்டியதுதான், இதுதான் சமயம் என்று சொல்லி ஒரு விஷயத்த கேட்கிறானாம். ஆமாம், இந்த ஊருக்கு முதல்ல வரும்போது ஒரு பையில பணத்தை கொண்டு வந்தியே, அந்த பணப்பைய நான் இப்போ வரைக்கும் பார்க்கவே இல்லை, அன்னைக்கு கொண்டு வந்த அப்ப மட்டும் பார்த்தேன், இப்போ வரைக்கும் திருப்பி கண்ணிலேயே காட்டலையே, அது எங்க மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்கிறானாம் அந்த திருடன்.
கேட்கறது திருடன் இவருக்கு தெரியாதுல, அதனால இவரும் சொல்றானாம். அதுவா, யாருக்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லி அவனை தனியா கூட்டிட்டு போறானாம் அந்த திருடனை. தனியா கூட்டிட்டு போயிட்டு, கவலைப்படாத, அதை ஒரு பத்திரமாக யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றானாம் இந்த பணக்காரன். இதை கேட்ட உடனே கோபம் அதிகமாறுதாம் இவருக்கு, இந்த திருடனுக்கு. அது நீ பத்திரமான இடத்துல தான் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும், அது எங்கன்னு தான் எனக்கு தேவை, அதை விட்டுட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் வெளியில சொல்லாமல், சரி நீ பத்திரமான இடத்துல வச்சிருந்தா போதும், பணம் பத்திரமாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் நான் நம்பி வச்சிருக்கிற ஒரு இடம்தான், என் நம்பிக்கை எப்பயுமே நான் எந்த இடத்துல வச்சிருக்கேனோ அந்த இடத்துல என் நம்பிக்கை வீணாகாது அப்படின்னு சொல்றானாம் அந்த பணக்காரன். இந்த பணக்காரன் அப்படி அவன் பையன் எங்க வச்சிருந்தான்? இந்த நீதி கதையின் நீதி என்ன? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.